ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கட் ஆஃப் சொல்லியிருந்தேன். அண்ட் எஸ் அந்த வீடியோ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஏன் அப்படின்னா நிறைய பேர் நான் பண்ணது ஓகே லாஜிக்கலாகவே இருக்குது, நான் பண்ண டேட்டா அனாலிசிஸ் எல்லாமே ஓரளவு கரெக்டாக இருக்குது, நான் சும்மா ரஃபாக பேசலை அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட தமிழ்நாடு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் செல்ஃப் ஃபினான்ஸ் சீட் மட்டும்தான், சரியா? ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நம்ம கவர்மெண்ட் கோட்டாஸ் எஸ்எஃப்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, செல்ஃப் ஃபினான்ஸ்னு சொல்கிறோம்ல. ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எஸ்எஃப்க்கு எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதுக்கும் லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் பேட்டர்ன் என்னவா இருக்குது. 2024 உங்களுக்கு எஸ்எஃப் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், ஓகேங்களா? அதாவது டியூஷன் ஃபீஸ் மட்டும் 4.5 லட்ச ரூபா கட்டிட்டு போய் சேர்றது. பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொன்னால் 18,000 ரூபா தான் சார் வருஷத்துக்கு டியூஷன் ஃபீஸாக இருக்கும். பட் செல்ஃப் ஃபினான்ஸ் நான் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் 4.5 லட்ச ரூபா. அது பார்த்தீங்கன்னா 4.35 ஓகேவா? அந்த ரேட் எவ்வளோன்னா 4.35, 4,35,000 4,50,000 வரைக்கும் வேரி ஆகும், ஓகேவா? அதுக்கப்புறமேல் நீங்கள் கொடுக்குற டியூஷன் ஃபீஸ் போக அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்டல் ஃபீஸ், மெயின்டெனன்ஸ் ஃபீஸ், லேபு, இது மெஸ் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 8 to 11 லட்ச ரூபா வரைக்கும் வந்துடும், ஓகேவா? ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இது செல்ஃப் ஃபினான்ஸ்க்கானது, ஓகேவா? அந்த ஒரு 50% சீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா இது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில், அதுக்கான கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறதான். ஸோ எனக்கு லேட் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா, எனக்கு இந்த கட் ஆஃப் கிடைக்குதுன்னா இந்த சாட் ஜிபிடி ஒரு சில டைம் ஸ்டேட்டோட ரேங்க் லிஸ்ட் வச்சு சொல்கிறோம், ஒரு சில டைம் ஆல் இண்டியா ரேங்க் லிஸ்ட் வச்சு சொல்கிறோம். அதே மாதிரி அவங்க சொல்கிறது ஃபுல்லாக 50% சீட்ஸ்க்கா இல்லை மொத்தமே ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்க்கானு எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் நான் 2-3 யூடியூப் வீடியோ பார்த்து கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு தான் இந்த டேட்டா ஓகேன்னு ஆச்சு, ஓகேவா? ஸோ 2022 பார்த்துக்கோங்க, இந்த ஆல் இண்டியா ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்குது, சரிங்களா? 2023 இந்த ஆல் இண்டியா ரேங்க், 2024 இந்த ஆல் இண்டியா ரேங்க். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற, ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் வர சீட்ஸு. ஸோ இந்த டேட்டாவுக்கு நம்மளுக்கு ஸ்டேட் கட் ஆஃப் தான் பெஸ்ட் வே டு ஃபைண்ட். ஆனால் இப்போதைக்கு நம்மளோட ஸ்டேட் கட் ஆஃப் கிடையாது, அதனால் நான் ஆல் இண்டியா ரேங்கை மேட்ச் பண்ணியிருக்கேன். ட்ரெண்டும் பார்த்துக்கோங்க. இங்கே பாரு, 78,000 கிடச்சிருக்கு, 74,000 கிடச்சிருக்கு, 69,000 கிடச்சிருக்குது, ஓகேவா? லாஸ்ட் வீடியோ ஒரே ஒரு பையன் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தான். ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல். அட்லீஸ்ட் அந்த ஒரு பையன் நோட் பண்ணியிருக்கான். அந்த பையன் என்ன சொன்னான்னா, பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா சார் வருஷம் ஒரு 6,000 டிஃப்ரென்ஸ் கிட்ட வருது சார், பிசிஎம்க்கும் எம்பிசிக்கு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 6,000க்கு டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு சார். அப்போ இந்த வருஷம் 68,000க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ அக்ரி, ஓகேவா? மேபி போகலாம், வி ஆர் நாட் ஷுர் அபவுட் எனி திங். இது எல்லாமே ப்ரிடிக்ஷன். ஸோ 6,000 குறையுதுன்னா இப்போ 74,000னா இந்த வருஷம் நான் எதுக்கு பார்த்தேன், 73,000க்கு பார்த்தேன். அண்ட் க்ளோஸ் ஸ்கோர் 485ன்னு சொன்னேன். ஸோ அந்த பையன் சொன்னதுக்கு அப்புறமேல் நான் போய் என் டேட்டா எல்லாம் திரும்பி பார்க்குறப்ப சப்போஸ் இது 68,000ன்னு இருந்தால், சரியா, நான் இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 70,000 ரேங்க் கிட்ட வருதுப்பா, சரிங்களா? ஸோ சப்போஸ் இது 68,000 ரேங்க் இருந்துச்சுன்னா உங்களோட கட் ஆஃப் 487 கிட்ட போகும், ஓகேவா? ஸோ இது ஒன்று மட்டும் அந்த பையன் சொன்னதுக்கப்புறம் நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ. ஓகே, இதே மாதிரி இதில் மிஸ்டேக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அண்ட் எஸ் இந்த எந்த அளவுக்கு குறைய போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல, பட் ட்ரெண்டு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இது இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4,000 குறைஞ்சிருக்கு, 5,000 குறைஞ்சிருக்குன்னா இந்த வருஷமும் ஒரு 4,000 to 5,000 குறைஞ்சுன்னா 65,000 கிட்ட வரலாம், ஓகேவா? எவ்வளோ வரப்போகுது தெரியாது, வரலாம் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த விதத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லாஸ்ட் இயர் ஆல் இண்டியா ரேங்கோட மார்க் என்ன இங்கே இருக்குது சார். லாஸ்ட் இயர் 2024 ஆல் இண்டியா ரேங்க் இது, மார்க் இதுக்கு தான் கவர்மெண்ட் மெடிக்கல், அது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குது, ஓகேவா? எதுக்கும் ஒரு தடவை நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க, இந்த மார்க்கில் தான் கிடைச்சிருக்கா. ஏன்னா நான் சாட் ஜிபிடி இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்க மொட்டை என்ன போடுறாங்க அப்படின்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்னு போட்டுறாங்க. ஸோ இந்த மார்க்கில் தான் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது ஒரு தடவை நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரிங்க சார். இப்போ நல்லா பாரு, நான் என்ன பண்ணியிருக்கேன், லாஸ்ட் இயர் ரேங்கையும் இந்த வருஷம் ரேங்கையும், சரிங்களா? ஸோ லாஸ்ட் இயர் 69,000 ரேங்க்னா இந்த வருஷம் 69,000 ரேங்க்கை அப்படியே பார்த்துருக்கேன். அதுக்கு மார்க் எவ்வளோ சார்? 486, சரியா? இது எல்லாமே டேட்டா இருக்குது. நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசி இந்த டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சொன்ன மார்க் என்ன, இது ஏன் பெருசாக மாட்டேங்குது, இந்த ஷீட்டுக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கு அவங்க ரேங்க்கு.
ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த எல்லோ கலரில் இருக்கிற மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜிஎம்சிக்கு, ஓகேவா. நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருப்பேன், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎம்சிக்கு மேட்ச் பண்ணியிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது சரிங்களா. ஏன்னா இப்போ நல்லா பாருங்கள், நம்மளுக்கு என்ன வேணும், 69,000 கிட்டே வேணும். ஸோ ஜென்ரல் கேட்டகரி லாஸ்ட் இயர் 69 ரேங்க்ல வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் 69 ரேங்க்ல என்ன மார்க் அப்படின்னு நான் பார்த்தேன். ஸோ 69,000க்கு இந்த மார்க் சார், புரியுதுங்களா? ஓகே, அப்போ இதே தான் நான் எல்லா டேட்டாலையுமே பண்ணியிருக்கேன். அப்போ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சப்போஸ், ஏன்னா நம்ம இதெல்லாம் மறக்க முடியாது, இந்த இது குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் சார், ஒரு 65,000க்கு என்ன வந்திருக்கும், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் டேட்டா எடுத்திருக்கேன், ஓகேவா. ஸோ இதுதான் சார் ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஒரு கேட்டகரிக்கு. பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,05,000 வந்திருக்குன்னா இந்த வருஷம் 1,05,000க்கு ரேங்க் என்ன அப்படிங்கிறத நான் பார்த்தேன். சேஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அந்த இது என்னை பொறுத்த வரைக்கும் 480க்கு மேலே போகதா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால நான் ஒரு க்ளோசர் ரேஞ்ச் சொல்லியிருக்கேன். சப்போஸ் இதுக்கு மேலே இருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 490க்கு மேலே இருக்கீங்க சரியா, அதாவது இந்த லிமிட்டில் மேலே இருக்கீங்க அப்படின்னா கிடைக்கலாம். பட் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம் சரிங்களா. தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தால் நம்மளுக்கு ஒரு பெட்டர் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஓகே, ஸோ மொத்தத்துக்கு எத்தனை சீட்ஸ் இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காலேஜோட லிஸ்ட்டு. இதில் எந்த காலேஜில் நிறைய சீட்ஸ் இருக்குது அந்த காலேஜை தான் நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். மற்றபடி உன்னோட பிடிச்ச காலேஜ் வந்து டாப்பில் இருக்கணும் சார், ப்ரைவேட்டில் இந்த காலேஜ் என்ன ஃபஸ்ட், நான் அதெல்லாம் பார்க்கல. எந்த காலேஜில் நிறைய சீட்ஸ் இருக்குது அதை நான் டாப்பில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 150 சீட் உள்ள காலேஜஸ் எல்லாத்தையும் வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ இத்தனை காலேஜஸ் 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. உங்களுக்கு வேணால் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. கடைசியில் இந்த 2 மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா 100 சீட் தான் இருக்குது. அதுலேயே பார்த்தோன்னா சிஎம்சியில் வந்து நிறைய சீட்ஸ் வந்து அந்த ரிசர்வேஷனில் போயிடும், ஓகேவா. 50 சீட் கிட்ட ரிசர்வேஷன். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்துக்கே 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. இதில் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் இவ்வளவு. ஓகே, அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% சீட்ஸு சரிங்களா. இதில் மொத்தத்துக்கு எவ்வளோ வரும், இது வந்து இது வரைக்கும் வந்து 3,500 நினைக்கிறேன், ஓகேவா. வெயிட் பண்ணு, 750, ஏன்னா 3 காலேஜில் 250 சீட்டு, 2 காலேஜில் 100 சீட்டு ப்ளஸ் மிச்சம் இருக்க 17 காலேஜுக்கு 150 சீட் இருக்கும். ஸோ 3,500 தான். ஸோ மொத்தத்துக்கு இந்த இடத்துல 3,500 சீட்ஸ் இருக்குது மெடிக்கல் காலேஜஸில். அடுத்து இங்கே பார்த்துக்கன்னா 450 + 100 550. அப்போ எவ்வளோ ஆச்சு, 4,050 சீட் இருக்குது சார், ஓகேவா. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற 22 காலேஜில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சரிங்களா, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா, அதான் நம்ம செல்ஃப் ஃபினான்ஸ்னு சொல்கிறோம். இங்கே போகிறப்ப ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4,35,000 4,50,000 வரைக்கும். சார் எந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு தான் ப்ராஸ்பெக்டஸ்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க சரிங்களா கவர்மெண்ட்லேருந்து. இப்போ எனக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியுதுன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, லாஸ்ட் இயர் வரைக்கும் நானும் கவுன்சிலிங்லாம் பெருசாக ஹெல்ப் பண்ண மாட்டேன். பட் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஹெல்ப் கேட்கறதுனால நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்றுமே இல்லை, இதுதான் ப்ராஸ்பெக்டஸ். இது நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ப்ராஸ்பெக்டஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா. இங்கே பாரு, இங்கே போய் தான் எனக்கும் தெரியுது சரிங்களா. ஸோ பேஜ் நம்பர் 51, நீ சார் எனக்கு ஒன்றுமே தெரில சார், இங்கே போ ஃபீஸ்னு சர்ச் பண்ணு சரியா. ஃபீஸ்னு சர்ச் பண்ணுறப்ப அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வா, எங்கெங்கெல்லாம் ஃபீஸ் போட்டிருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜில் ஒரு காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ, சிஎம்சி வெள்ளூருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகே. மற்ற இடத்துல ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு காலேஜ்க்கு எவ்வளோ, ஸோ 435 450 வரைக்கும் இது வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு காலேஜ்க்கு 435 450க்குள்ளே வேரி ஆகுது. கடைசியில் இருக்க இந்த இடத்துல நம்ம ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு போகிறப்ப சரிங்களா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு போகிறப்ப 540, ஸோ 5 வச்சுக்கோயேன். டென்டலில் போகிறீங்க அப்படின்னா எல்லா செல்ஃப் ஃபினான்ஸ் டென்டலுக்கு 2.5 லட்ச ரூபா சரிங்களா. இந்த மாதிரி டேட்டாஸ் நிறைய டேட்டா அந்த இதில் தான் இருக்குது. நானும் அதை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன், ஓகே. ஸோ நீங்கள் சப்போஸ் யூனிவர்சிட்டியில் போகிறீங்க அப்படின்னா, அதுவும் கவர்மெண்ட் கோட்டாவில் போனால், கவர்மெண்ட் கோட்டாவில் யூனிவர்சிட்டியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 540. இது ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ மொத்தத்துக்கு இத்தனை சீட் இருக்குன்னா எல்லா சீட்டுமே நம்மளுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை. ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த சீட்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும், 50% ஆஃப் த சீட்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் நம்பர் இருந்துச்சு, நான் வேணால் ஒரு தடவை பார்க்குறேன் சரிங்களா. ஏன்னா உட்காந்து இது காலையிலேருந்து இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று சாட் ஜிபிடியில் தேடுறது இதில் தேடுறதுன்னு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஓகே. ஸோ இன்னும் அந்த வேகன்சி இதெல்லாமே நம்மளுக்கு லேட்டரான போடுவாங்க அவங்களே. ஸோ மொத்தத்துக்கு எவ்வளோ
இது மட்டும் எடுத்துக்கோங்க 3500னா அதில் 50% எவ்வளோ? 3500னா 1750 சீட்ஸ் கிட்ட. ஓகேவா? 1750 50% ஆஃப் த சீட்ஸ் கிட்ட வரும். 1750 ரஃபாக இவ்வளோ சீட்ஸு. அண்ட் இது கொஞ்சம் மேலே கீழே வேரி ஆகும். ஓகே, ஸோ இவ்வளோ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஐ மீன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் வரும். அதுக்கான கட் ஆஃப் என்னங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரிங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறீங்கன்னா அதில் ஃபீஸ் ரொம்ப அதிகம், அது போகலாமா வேணாங்கிறது நீங்கள் பர்சனலாக எடுக்கிற முடிவு. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். சரிங்களா? நான் கட் ஆஃப் கொடுத்துட்டேன், ஆனாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட பேசி கேட்கணும்னு நினைப்பாங்க. தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வேணால் பண்ணிக்கோங்க. சரியா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் கொடுத்தாச்சு, இதோடது கொடுத்தாச்சு. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப்லி அந்த ஹையர் ரேஞ்சுக்கு மேலே இருக்கவங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு அதிகம். லோயர் ரேஞ்சுக்கு மேலே இருக்கீங்கன்னா தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்காக வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? அதை விட கம்மியாக இருக்கீங்கன்னா வாய்ப்புகள் கம்மி. மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாமா வேணாமானா உங்கள் பர்சனல் சாய்ஸ். காசு இருந்தால் போங்க, லோன் போட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் படிக்கிறது தயவுசெய்து வேண்டாம். சரிங்களா? முடிஞ்ச 1 இயர் ட்ராப் கூட எடுத்துக்கோங்க. சார் அப்ராட் போகலாமா வேணாமா இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் அங்கே இருக்கார், அவங்கள வேணால் பேச சொல்லலாம். ஓகேவா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேணும், ஃபாரின் பற்றி ஏதாச்சும் ஒரு ஐடியா வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்துக்கோ. சரியா? நான் இன்னொரு வீடியோ வேணால் அப்லோட் பண்ணுறேன், அதில் அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். பண்ணலாமா வேணாமா, என்ன பண்ணணும், ட்ராப் எடுக்கலாமா வேணாமா, இது எல்லாத்தையும் நான் அதில் கொஞ்சம் பேசுகிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் சொன்னது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.